அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலச்சந்தர் பேசுகிறேன். இன்றைக்கி பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நேற்றுக்கு மார்க்கெட் நிலவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 வந்து 50 புள்ளிகள் சரிவில் இருந்தது. அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து 260 புள்ளிகள் வந்து சரிவில் இருந்தது. நிஃப்டி பேங்க் வந்து 75 புள்ளிகள் வந்து பாசிட்டிவாக காமிச்சிருக்காங்க. ஸோ குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாஸ்டாக் இப்போ வரைக்கும் 78 புள்ளிகள் வந்து சரிவில் தான் இருக்குது. மிச்சபடி யூரோப்பியன் மார்க்கெட், ஆசியன் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்மளோட பங்குச்சந்தையும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்னங்கிறது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் வந்து தெரியும். இன்றைக்கி என்னென்ன முக்கியமான ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேட்டா இண்டியா வந்து நல்ல வால்யூம் நடந்திருக்கு நேற்று. அட் தி சேம் டைம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பயங்கரமாக ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பேட்டா இண்டியாவில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னோட ஓன் வியூ. நீங்கள் வந்து இதை ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒருக்கா வந்து செக் பண்ணிக்கோங்க. இதை நான் முழுக்க என்னோட தனிப்பட்ட அனாலிசிஸை தான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதே மாதிரி சிஎட் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சிஎட்டுக்கு வந்து கேர் ரேட்டிங் ஹேஸ் ரீஃபர்ம்ட் இட்ஸ் ஏஏ ஸ்டேபிள் rating to the long-term bank facilities worth 800 crores, A1 positive rating to the short-term bank facilities worth 1150 crore. The rating against has also reaffirmed A1 positive rating to the company's commercial paper worth rupees 350 crores. ஸோ இது கண்டிப்பாக வந்து சிஎட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கிறதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ சிஎட்டில் பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து சிஎட்டை நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ அடுத்ததான் நம்ம என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா லூபின் தான். லூபினை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பாசிட்டிவ் நியூஸாக வந்து இதில் சொல்லியிருக்காங்க பிஸ்னஸ் ஸ்டாண்ட்ஸில். என்னென்னா, லூபின் சிட்ஸ் இட் ஹேஸ் ரிசீவ்டு அப்ரூவல் ஃப்ரம் த யூஎஸ் ஹெல்த் ரெகுலேட்டர் டு மார்க்கெட் இட்ஸ் ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் oral suspension used to treat bacterial infection something லைக் இது வந்து யூஎஸில் வந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக வந்து லூபினுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இது இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்து தான் நின்றுருக்காங்க. கண்டிப்பாக இது ரிவர்சல் பேட்டர்ன் போட்டு மேலே போனால் இன்றைக்கி இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி பந்தன் பேங்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, lender said the loan and advanced grew by 23%. ஸோ பந்தன் பேங்க்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லோன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸாக காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து பந்தன் பேங்க் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் இருக்க போகுது. ஸோ இதில் நமக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பந்தன் பேங்க்கையும் நீங்கள் வந்து உங்கள் ரேடாரில் வச்சுக்கலாம். ஸோ டோரண்ட் பவர் நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஓஐ இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வால்யூம் சேஞ்ச் வந்து 235% ஜாஸ்தியாக இருக்குது. ஓஐ சேஞ்ச் வந்து +6.76% ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி டோரண்ட் பவர்லையும் பிரேக் அவுட் நடந்தால் நல்ல வால்யூம் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ டோரண்ட் பவர்லையும் இன்றைக்கி நமக்கு பிரேக் அவுட் நடந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இன்றைக்கி நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டோரண்ட் பவர்லையும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், இது முழுக்க என்னோடய ஓன் அனாலிசிஸ். இது வந்து எஜுகேஷன் பர்பஸ் ஓன்லி. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லாட்டி அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் இதே ஸ்டாக்ஸில் ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கான கமெண்டை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.